இதிலே அல்லாஹ் ஒரு அடியானுக்கு நன்மையை நாடி விட்டான் என்று சொன்னால் அவனுக்கு அல்லாஹ் என்ன செய்ய மாட்டான்? அவனுக்கு நாம் செல்வத்தை கொடுப்போம், அவனுக்கு ஆரோக்கியத்தை கொடுப்போம், அவனுக்கு பிள்ளைகளை கொடுப்போம்னு சொல்லல. ஒரு அடியானுக்கு அல்லாஹ் நன்மையை நாடி இருந்தால் நல்ல விஷயங்களை கேட்கக்கூடிய ஒரு வாய்ப்பை, ஒரு சூழலை நாம் ஆக்கியிருப்போம் என்றுதான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான். அந்த அடிப்படையிலே இந்த பகுதியில் ஏராளமான மக்கள் இருந்தாலும் குறிப்பிட்ட எண்ணிக்கையிலான நம்மை இந்த சபையிலே அல்லாஹ் ஒன்று கூட்டி இருக்கிறான் என்று சொன்னால் நிச்சயமாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம் ஒவ்வொருவரின் மீதும் நமக்கு நன்மை செய்ய அல்லாஹ் நாடி இருக்கிறான் என்பதை நாம் முதலாவதாக புரிந்து கொள்ள வேண்டும். அதே போல இந்த நன்மையான செய்திகளை கேட்காத மக்கள் புலம்பக்கூடிய வார்த்தைகளை அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே சொல்லும்போது காலு பலா கத் ஜாஅனா நதீர் ஃபகذبنا وقلنا ما نزل الله من شيء إن أنتم إلا في ضلال كبير وقالوا لو كنا نسمع أو نعقل ما كنا في أصحاب السعير என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அதாவது நரகத்திலே இருந்து புலம்பக்கூடிய மக்களிடத்திலே அவர்கள் கேட்பார்களாம், உங்களிடத்திலே அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யக்கூடிய யாரும் உங்களிடத்திலே வரவில்லையா என்று அந்த நரகவாசிகளை நோக்கி அவர்கள் கேட்பார்கள். உடனே நரகவாசிகள் சொல்லுவார்கள், நாங்கள் அதை கேட்டிருந்தால், நாங்கள் அதை செவிமடுத்திருந்தால், நாங்கள் அதை சிந்தித்து பார்த்திருந்தால் நாங்கள் இந்த நரகத்துக்கு வந்திருக்க மாட்டோமே என்று அந்த நரகவாதிகள் புலம்புவதாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த வசனத்தின் மூலமாக நமக்கு சொல்லி காட்டுகிறான். எனவே இந்த நன்மையான செய்திகளை கேட்பது என்பது அல்லாஹுடைய அருள். நன்மையான செய்திகளை கேட்க விடாமல் தடுப்பது என்பது நாளை அதுவே அந்த மனிதரை நரகத்திலே கொண்டு போய் சேர்க்கிற மிகப்பெரிய இதாக இருக்கிறது என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். எனவே ஒரு அற்புதமான அல்லாஹுடைய நன்மைகளை பெற்று தரக்கூடிய, சுவனத்தை பெற்று தரக்கூடிய, நரகத்திலிருந்து நம்மை காப்பாற்றக்கூடிய, நம்முடைய பாவங்களை எல்லாம் மன்னிக்கக்கூடிய ஒரு அற்புதமான சபையை அல்லாஹ் ஏற்படுத்தி அதை நம் ஒவ்வொருவருக்கும் அதை கேட்கின்ற வாய்ப்பை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான் என்று சொன்னால் நிச்சயமாக நாம் அருள் புரிந்தவர்கள் என்பதை நாம் முதலாவதாக புரிய வேண்டும். அன்புள்ள சகோதரிகளே, இந்த அற்புதமான சபையிலே மறுமை சிந்தனை என்கிற தலைப்பை நான் இங்கே தேர்வு செய்திருக்கிறேன். இந்த மறுமை சிந்தனை என்கிற தலைப்பை நான் தேர்வு செய்ததற்கான காரணம் என்ன என்று கேட்டால், இன்றைக்கு உலகத்திலே மனிதர்களாக வாழக்கூடிய நாம் பல்வேறு நேரங்களிலே உலகிலே ஏற்படக்கூடிய ஒரு தவறான காரியத்தின் பக்கம், உலக ஆசையின் பக்கம் நாம் தொடர்ச்சியாக சென்று கொண்டே இருக்கிறோம். இப்ப இந்த உலக ஆசைகளிலிருந்து மீண்டு மறுமையை பற்றி சிந்திக்க வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய உள்ளத்திலே மறுமை நாளையை பற்றிய சிந்தனை அதிகமாக நம் உள்ளத்திலே இருந்து கொண்டே இருக்க வேண்டும். யாருடைய உள்ளத்திலே இந்த மறுமையை பற்றி சிந்தனை இருக்கிறதோ, யாருடைய உள்ளத்திலே இந்த மறுமையை பற்றி அச்சம் இருக்கிறதோ அவர்கள்தான் இந்த உலகத்திலே நல்லவர்களாக, சிறந்தவர்களாக இந்த உலகத்திலே வாழ முடியும். யாருக்கு மறுமை நாளை பற்றி சிந்தனை இல்லையோ, மறுமையை பற்றி சிந்திக்கவில்லையோ அவர்கள் இந்த உலகத்திலே நல்லவர்களாக வாழவே முடியாது. ஏன் அப்படின்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலத்திலே வாழ்ந்த நபித்தோழர்கள் எடுத்து பாருங்க. இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்கு முன்னால் ஏராளமான தவறுகளை செய்யக்கூடிய மக்களாக அவர்கள் இருந்தார்கள். இன்னைக்கு உலகத்தில் எதெல்லாம் பெரும்பாவம் என்று சொல்லி இருக்கிறோமோ எல்லா பெரும்பாவங்களுமே அந்த சமுதாய மக்களிடத்திலே மலிந்து கிடந்தது. ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த இஸ்லாத்தை பற்றி எடுத்து சொல்லி, மறுமையை பற்றி எடுத்து சொல்லி, மறுமை சிந்தனை அவருடைய உள்ளத்தின் ஊட்டிய விளைவுதான் இப்படிப்பட்டவர்களா இப்படி மாறி போனார்கள் என்கிற அளவுக்கு ரலியல்லாஹு அன்ஹு வரலும் அன்ஹு, நான் அந்த மக்களை பொருந்தி கொண்டேன் என்று அல்லாஹ்வே திருமறை குர்ஆனிலே சொல்லக்கூடிய அளவுக்கு அந்த மக்கள் மாறி போனார்கள் என்று கேட்டால் அவர்கள் உள்ளத்திலே அந்த மறுமையை பற்றி எண்ணம் தான், அந்த மறுமையை பற்றி சிந்தனை தான், அந்த மறுமை நாளை பற்றி ஏற்படக்கூடிய அச்சம்தான் அவர்களை சிறந்தவர்களாக, நல்லவர்களாக இந்த உலகத்திலே வாழ செய்திருக்கிறது.
எனவே நாமும் அடிக்கடி இந்த திருமறை குர்ஆனிலே அல்லாஹ் மறுமை நாளை பற்றி நிறைய இடங்களிலே பேசுகிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் மறுமை நாளை பற்றி நிறைய இடங்களிலே நமக்கு சொல்லி தருகிறார்கள். எனவே அதெல்லாம் நினைவுபடுத்தி கொள்ளும் பொழுதுதான், அதையெல்லாம் திரும்ப திரும்ப நம்முடைய உள்ளத்திலே சிந்தித்து பார்க்கும் பொழுதுதான், அந்த நாளை பற்றி பயப்படும் பொழுதுதான் நாம் இந்த உலகத்திலே நல்லவர்களாக சிறந்தவர்களாக அல்லாஹ் எதையெல்லாம் இந்த உலகத்திலே நம் மீது கடமையாக்கி இருக்கிறோனோ அந்த கடமைகளை நிறைவேற்றக்கூடியவர்களாக, எதையெல்லாம் அல்லாஹ் இந்த உலகத்திலே தடை செய்திருக்கிறானோ அந்த தடையை விட்டும் விலகி இருப்பவர்களாக நாம் மாற முடியும். எனவே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்னவெல்லாம் மறுமை நாளை பற்றி சொல்லுகிறான், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னெல்லாம் மறுமை நாளை பற்றி சொல்லுகிறார்கள் என்பதை சொல்லுவதற்காகத்தான் இந்த தலைப்பை நான் இங்கே தேர்வு செய்திருக்கிறேன். அன்புள்ள சகோதரர்களே, மறுமை நாளை பொறுத்தவரை அது ஒரு மிகப்பெரிய அச்சத்தை ஏற்படுத்துகிற, மிகப்பெரிய திடுக்கத்தை ஏற்படுத்துகிற ஒரு நாள் என்பதை அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே பல்வேறு வசனங்களின் மூலமாக நமக்கு சொல்லி காட்டுகிறார். மாலிகி யௌமித்தீன், தீர்ப்பு நாளாகிய ரப்புல் ஆலமீன் நிற்கக்கூடிய ஒரு நாள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மறுமை நாளை பற்றி பேசுகிறான். பொதுவாக இந்த மறுமை நாளை எப்படி புரிந்திருக்கிறோம் என்று கேட்டால், இங்க மறுமை நாளுக்கென்று ஒரு நீண்ட காலம் இருப்பதாக நாம் எல்லாம் பேசுகிறோம். பேசுகிற நானாக இருந்தாலும் கேட்கிற நீங்களாக இருந்தாலும் அடுத்த ஒரு மணி நேரத்திலே மறுமை நாள் வந்துவிடும் என்று உள்ளத்திலே யாரானும் நம்பிக்கை கொண்டிருக்கிறோமா? நம்ம யாருமே அப்படி நம்பல. மறுமை நாள் என்று சொன்னால் அதுக்கு ஒரு நீண்ட காலம் இருக்கிறது என்று மறுமை நாளை பற்றி பேசுகிறோம். அதுபோல மறுமை நாளுக்கு என்று சில அடையாளங்களை கூட சொல்லுகிறோம். மறுமை நாளெல்லாம் திடீரென்று வராது, மறுமை நாளுக்கு என்று சில அடையாளங்கள் இருக்கிறது. கிழக்கிலே உதிக்கிற சூரியன் மேற்கிலே உதிக்க வேண்டும், தஜ்ஜால் வருகை இருக்கிறது, ஈசா நபி வருகை இருக்கிறது. உலக அழிவுக்கென்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன அடையாளங்கள் எல்லாம் சொல்லி இருக்கிறார்களோ அந்த அடையாளங்கள் எல்லாம் நடைபெற இருக்கிறது. எனவே மறுமை நாளுக்கென்று ஒரு நீண்ட நெடிய காலம் இருப்பதாக நாம் நினைத்து கொண்டோம். ஆனா சிந்திச்சு பாருங்க, இந்த செய்திகளை எல்லாம் சொன்னது யார்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் இந்த செய்திகளை எல்லாம் சொல்லுகிறார்கள். ஆனால் அவர்கள் உலகத்திலே வாழும் பொழுது மறுமை நாளுக்கென்று இப்படி ஒரு நாள் இருக்கிறது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்பினார்களா? அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அச்சப்படக்கூடிய, அவர்களை திடுக்கிடக்கூடிய ஏதாவது ஒரு நிகழ்ச்சிகளை கண்டால் பாதரையில சலா, எங்கே அந்த மறுமை நாள் வந்து விட்டதோ என்று அஞ்சியவர்களாக பதைபதைத்தவர்களாக பள்ளிவாசலை நோக்கி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓடுவார்கள். அப்ப சிந்திச்சு பாருங்க, ஏதோ ஒரு அச்சப்படக்கூடிய ஒரு சூழல் வந்தாலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்கே அல்லாஹ் அந்த மறுமை நாளை கொண்டு வந்து விட்டானோ என்று பள்ளிவாசலுக்காக ஓடுகிறார்கள் என்று சொன்னால் எந்த அளவுக்கு நெருக்கத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மறுமை நாளை பார்த்திருக்கிறார்கள். அது மாத்திரமல்ல, இந்த சமுதாயத்துக்கு ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், நானும் மறுமை நாளும் இப்படி அனுப்பப்பட்டிருக்கிறோம். தன்னுடைய 2 விரலை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எடுத்து காட்டி சொன்னார்கள், நானும் மறுமை நாளும் இப்படி வந்திருக்கிறோம் என்று சொன்னார்கள். எனக்கு முன்னால் வாழ்ந்த சமுதாயத்துக்கும் மறுமை நாளுக்கும் ஒரு மிகப்பெரிய நீண்ட இடைவெளி இருந்தது. அந்த இடைவெளி குறைந்து 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 நானும் மறுமை நாளும் இப்படி வந்திருக்கிறோம் என்று சொன்னார்கள். அப்ப சிந்திச்சு பாருங்க அன்புள்ள சகோதரிகளே, மறுமை நாளுக்கு என்று ஒரு நீண்ட காலம் நினைக்கிறோமே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நினைக்கவில்லை. மேலும் சொன்னார்கள், மறுமை நாள் உங்களிடத்திலே எப்படி வரும் தெரியுமா? ஒரு வியாபாரிடத்திலே வியாபாரத்தினுடைய பொருள் பேசப்பட்டு, அந்த பொருளினுடைய அளவு பேசப்பட்டு, அந்த பொருளினுடைய தன்மை பேசப்பட்டு, கடைக்காரர் அந்த பொருளை எடுத்து நீங்கள் அந்த பொருளை வாங்குவதற்குள்ளாக அல்லாஹ் மறுமை நாளை கொண்டு வந்து விடுவான். சிந்திச்சு பாருங்க, கடைக்கு போறோம், வீட்டுக்கு தேவையான ஒரு சோப்பு வாங்குறோம், ஒரு ஷாம்பு வாங்குறோம், அல்லது வீட்டுக்கு தேவையான ஏதோ ஒரு பொருளை வாங்குறோம். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், அந்த கடைக்காரர்கள் எடுத்து அந்த பொருளை நீங்கள் வாங்குவதற்குள்ளாக அல்லாஹ் மறுமை நாளை கொண்டு வந்து விடுவான். மேலும் அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே மறுமை நாளை பற்றி பேசுகிறான். வலில்லாஹி கைபு ஸமாவாத்தி வல் அர்ல்
வானங்கள் பூமிகள் மறைந்திருக்கிற எந்த ஒன்றும் அல்லாஹ்வுக்கு மறைந்ததாக இல்லை. அந்த மறுமை நாள் என்பது உங்களுக்கு எப்படி வரும் தெரியுமா? கண் இமைக்கிற நேரத்திலோ அதற்குள்ளாகவோ அல்லாஹ் அந்த மறுமை நாளை கொண்டு வந்து விடுவான். சிந்தித்து பாருங்கள் சகோதரிகளே, நாம் நினைப்பதை போன்று மறுமை நாளுக்கென்று ஒரு நீண்ட நெடிய காலம் இல்லை. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுகிறான், அல்லாஹ் நாடினால் நான் பேசிக் கொண்டிருக்கிற இந்த நொடி பொழுதிலே அல்லது இந்த பெண்கள் பயான் முடிவதற்குள்ளாக அல்லது நாளை இன்றைய இரவு விடிந்து நாளை வருவதற்குள்ளாக அல்லாஹ் நாடினால் அல்லாஹ் நினைத்தால் மறுமை நாளை கொண்டு வந்து விடுவேன் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். முதலிலே நாம் புரிந்து கொள்ள வேண்டிய செய்தி என்ன தெரியுமா? ஏதோ 100 வருடங்களுக்கு நடக்கிற செய்திகளை பற்றி பேசவில்லை. ஏதோ 500 வருடங்களுக்கு பிறகு நடக்கிற செய்திகளை பற்றி பேசவில்லை. நான் பேசிக் கொண்டிருக்கிற இந்த நொடி பொழுதிலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மறுமையை கொண்டு வந்து விடுவேன் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். இன்னல்லாஹு அலா குல்லி ஷைஇன் கதீர். அல்லாஹ் எல்லா காரியங்களையும் செய்து முடிக்க ஆற்றல் படைத்தவன். எதுவெல்லாம் மறுமை நாளை பற்றி சொன்னார்களோ, கண் இமைக்கிற நேரத்தில் தஜ்ஜாலை வர வைத்து சூரியனை மேற்கிலே உதிக்க வைத்து ஈசா நபியை வர வைத்து செய்துகிற வேலையெல்லாம் முடித்துவிட முடியுமா முடியாதா என்று கேட்டால் அதைத்தான் அல்லாஹ் சொல்லுகிறார், நான் அனைத்து விதமான ஆற்றலுக்கும் சக்தி படைத்தவன். இந்த எண்ணத்தோடு கேளுங்கள் மறுமை நாளை பற்றி அல்லாஹ் என்னவெல்லாம் சொல்லுகிறான் என்று. அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே சொல்லுகிறான், மறுமை நாள் எப்படிப்பட்ட நாள் தெரியுமா? அந்த நாளிலே அல்லாஹ் சூரியனை 1 மைல் தூரத்திலே அல்லாஹ் கொண்டு வந்து விடுவான். நாம் நிற்கக்கூடிய பூமியை அல்லாஹ் செம்புத்தரையாக மாற்றி விடுவான். சிந்திச்சு பாருங்க, 1 மைல் தூரத்திலே அல்லாஹ் சூரியனை கொண்டு வந்துருவானா. இன்னைக்கு சூரியன் எவ்வளவு மைலுக்கு அப்பால் இருக்கிறது? கோடான கோடி மைலுக்கு அப்பால் இருக்கிற சூரியன். வீட்டுல ஃபேன் இல்லாம உறங்க முடியுதா? ஏசி இல்லாம இருக்க முடியுதா? அது எத்தனை மணி? 6 மணிக்கெல்லாம் சூரியன் மறைந்து விடுகிறது. சூரியன் மறைந்து விடவும் கூட அந்த சூரியனிலிருந்து பெறக்கூடிய வெப்பம் மணி 7, மணி 8, மணி 9, மணி 10 அதனுடைய வெக்கையை தாங்க முடியாமல் அந்த வெக்கையை தணிப்பதற்காக இன்றைக்கு நாம் பயன்படுத்துகிற எத்தனையோ முறையிலே பயன்படுத்தி அதை அனுபவிக்கிறோமே, அந்த சூரியனை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் 1 மைல் தூரத்திலே அல்லாஹ் கொண்டு வந்து விடுவானா. நாம் இருக்கிற பூமியை அல்லாஹ் செம்புத்தரையாக மாற்றி விடுவான். அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே சொல்லுகிறான், யா அய்யுஹன் நாஸ் இத்தகு ரப்பக்கும். மனிதர்களே, உங்கள் இறைவனை பற்றி அஞ்சிக் கொள்ளுங்கள். அந்த நாள் எப்படிப்பட்ட நாள் தெரியுமா? பாலூட்டுகிற ஒவ்வொரு தாயும் தன்னுடைய குழந்தையை மறந்து விடுவாள். அந்த நாள் ஏற்பட்ட திடுக்கத்திலே அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், கையிலே பால் குடிப்பதற்காக தன்னுடைய குழந்தையை வைத்திருப்பாளாம். அல்லாஹ் அந்த மறுமை நாள் ஏற்படுத்திய அந்த திடுக்கத்தை பார்த்தவுடனே கையிலே வைத்திருக்கிற குழந்தை தெரியாது. கருவுற்றிருக்கிற ஒவ்வொரு பெண்ணும் தன்னுடைய கருவை எளிதாக இறக்கி வைப்பாள். சிந்திச்சு பாருங்க, இன்னைக்கு உலகத்துல பிரசவங்கிறது எளிதாக நடந்திருக்கிறதா? ஒரு பெண் சந்திக்கிற வேதனையிலே உச்சபட்ச வேதனை எது தெரியுமா? ஒரு பெண் தன்னுடைய குழந்தையை பெற்றெடுக்கிறாரே, அதுதான் மனிதர்கள் சந்திக்கக்கூடிய வேதனையிலே மிகப்பெரிய வேதனையா. அந்த வேதனை என்ன தெரியாதா? அல்லாஹ் சொல்லுகிறான், மறுமை நாள் ஏற்பட்ட அந்த திடுக்கத்தை பார்த்துவிட்ட அந்த பெண்மணிக்கு தன்னுடைய கருவிலே குழந்தையை சுமந்திருப்பார், அந்த குழந்தை வெளியேறுவது கூட தெரியாமல் நின்று கொண்டிருப்பார். எப்படிப்பட்ட அச்சம் நம்முடைய உள்ளத்திலே நிறைந்திருந்தால், எப்படிப்பட்ட பயம் நம்முடைய உள்ளத்திலே நிறைந்திருந்தால், தன்னுடைய கருவிலே இருக்கிற குழந்தை வெளியே தெரியாமல் அந்த நாளை பார்த்து நின்று கொண்டிருந்தார் என்று சொன்னால் எப்படிப்பட்ட அச்சமும் பயமும் கலந்ததாக நாளாக அது இருக்கும். மேலும் அல்லாஹ் சொல்கிறான், வத்தரன்னாஸ சுக்காரா, மக்களை எல்லாம் நீங்கள் போதை வயப்பட்டவராக நீங்கள் பார்ப்பீர்கள். வமாஹும் பி சுக்காரா, நிச்சயமாக அவர்கள் போதையில் இல்லை. வலாக்கின்னி அதாபல்லாஹி ஷதீத், அல்லாஹ்வுடைய வேதனை அவ்வளவு கடுமையானதாக இருக்கும் என்று அல்லாஹ் சொல்லுகிறான்.
அன்புள்ள சகோதரிகளே, அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே அந்த நாளை பற்றி நினைவுபடுத்துகிறானே, அந்த நாளின் அச்சத்தை பற்றி பேசுகிறானே, அந்த நாளின் பயங்கரத்தை பற்றி பேசுகிறானே. மேலும் அந்த நாளிலே நிற்கக்கூடிய மனிதர்கள் பேசக்கூடிய புலம்புவதை கூட அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறார். அங்கே கூடியிருக்கிற அந்த மனிதர்கள் மறுமை நாளில் நின்று கொண்டு பேசுவார்களாம். என்ன பேசுவார்கள் தெரியுமா? இந்த பூமியிலே நாம் எத்தனை காலம் வாழ்ந்தோம் தெரியுமா? யதகாபதூன பைனஹும் இல்லா அஷ்ரா. கூடியிருக்கிற சில மனிதர்கள் பேசுவாங்களாம், இந்த உலகத்தில் நம்ம என்ன ஒரு 10 நாள் வாழ்ந்திருப்போமா? இன்னும் சில மனிதர்கள் சொல்வார்களாம், என்னப்பா 10 நாளுங்கிற, இந்த உலகத்திலே ஒரு நாளை தவிர வாழவில்லை. கால கம்லபிஸ்டும். அங்கே ஒருவர் கேட்டுக் கொள்வார்களாம், இந்த உலகத்துல என்னப்பா ஒரு நாளுங்கிற, பகலின் ஒரு சிறிய நேரத்தை தவிர உலகத்திலே வாழவில்லை. அங்கே இருந்து கொண்டு மனிதர்கள் புலம்புவார்களாம், இந்த அரை மணி நேர வாழ்க்கைக்காகவா ஏனோதானோ என்று வாழ்ந்தேன், இந்த அரை மணி நேர வாழ்க்கைக்காகவா தொழுகையை புறக்கணித்து வாழ்ந்தேன், இந்த அரை மணி நேர வாழ்க்கைக்காகவா என் இறைவன் சொன்ன கட்டளைகளை மீறி வாழ்ந்தேன், இந்த அரை மணி நேர வாழ்க்கையை நான் சரியாக வாழ்ந்திருந்தால், நான் தொழுதிருந்தால், நான் நோன்பு வைத்திருந்தால், நான் இறைவன் சொன்ன அடிப்படையிலே வாழ்ந்திருந்தால் என்னுடைய வாழ்க்கை ஜெயம் பெற்றிருக்குமே என்று ஒரு நாள் வாழ்ந்த அரை நாள் வாழ்ந்த அத்தனை மனிதர்களும் மறுமையில் நின்று கொண்டு புலம்புவார்களாம். அன்புள்ள சகோதரர்களே, நாளை மறுமை நாளிலே நின்று இந்த உலகத்தை, இந்த மறுமை நாளில் நின்று இந்த உலகத்தை பார்க்கும்போது அல்லாஹ் மறுமை நாளை பற்றி சொல்லுகிறான், கான மிக்தாரஹு 50 அல்ஃபசனத்தின், நீங்கள் கணக்கிடக்கூடிய 50,000 ஆண்டுகளுக்கு சமமான ஒரு நாள். ஒரு நாளாம். அந்த ஒரு நாளை அல்லாஹ் எப்படி வைத்திருக்கிறான்? காலையில் சூரியன் உதயமாகி மாலை மறைவதற்குள்ளாக 50,000 ஆண்டுகள் மனிதர்கள் கடந்தால் எப்படி கடப்பார்களோ அதுபோல் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த நாளை நீட்டிக்கொண்டே செல்வானா. மேலும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த மறுமை நாளிலே நடைபெறக்கூடிய சம்பவங்களை பற்றி நமக்கு திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். அந்த மறுமை காலில் என்னவெல்லாம் நடக்கும் தெரியுமா? நாளை அந்த மறுமை நாளிலே சில மனிதர்கள் வருவார்கள். எப்படி வருவார்கள் தெரியுமா? ஒவ்வொரு மனிதனும் இந்த உலகத்திலே அவர்கள் செய்த பாவத்துக்கு ஏற்றது போல அவருடைய உடலில் இருந்து வியர்வை கொப்பளிக்குமா. சில பேர் வருவார்களாம், அவர்கள் கரண்டை கால் அளவுக்கு வியர்வை இருக்குமாம். சில பேர் வருவார்களாம், அவர்கள் இடுப்பு அளவுக்கு வியர்வை இருக்குமாம். சில பேர் வருவார்களாம், அவர்கள் தோல் புஜ அளவுக்கு வியர்வை இருக்குமாம். சில பேரை அல்லாஹ் வர வைப்பானாம், வியர்வையிலே முங்கியவர்களாக மறுமை நாளிலே வருவார்கள். மேலும் அல்லாஹ் சொல்லுகிறான், அந்த நாளிலே சில மனிதர்கள் எப்படி வருவார்கள் தெரியுமா? உலகத்திலே சில மனிதர்களை நாம் பார்க்கலாம், கால்கள் இருக்காது. கால்கள் இல்லாத மனிதர்கள் கைகளை வைத்து ரோட்டிலே, வீதியிலே, தெரு ஓரங்களிலே கால்கள் இல்லாமல் கைகளை வைத்து ஊண்டி ஊண்டி நடந்து வருவார்களே. அப்படியான மக்களை பார்க்கும்போது நம்மளே என்ன சொல்லுவோம்? பாவம், கால் இல்ல, இப்படி பயணம் போறாரு, எப்படி சாப்பிடுறாரு, எப்படி கழிவறைக்கு போறாரு, எப்படி தன்னுடைய தேவைகளை நிறைவேற்றுகிறார் என்று கால்கள் இல்லாத கைகளை வைத்து ஊர்ந்து செல்லுகிற மனிதனுக்கு மத்தியிலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நாளை ஒரு மனிதனை அவன் கைகளால் நடக்க மாட்டான், அவன் கால்களால் நடக்க மாட்டான், அவன் பார்க்கிற, அவன் கேட்கிற, அவன் சுவாசிக்கிற அந்த முகத்தை பூமியிலே வைத்து வைத்து நடந்து வருவான். பூமியை முகத்தை வைத்து நடந்து வந்தால் லைட்டா வீட்டுக்குள்ள போற முகத்துல கிழிச்சிருது, ஏதோ கம்பி தட்டிருது, தாங்க முடியுமா? சகாபாக்களுக்கெல்லாம் ஆச்சரியம், அல்லாஹ்வுடைய தூதரே அது எப்படி முகத்தால எப்படி நடப்பாங்க? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் காலால் நடக்கிறீர்களே, காலால் நடப்பதே பேர் ஆச்சரியம், அதிசயம். ஏன் தெரியுமா? உலகத்துல அறிவியல் ரீதியாக எந்த ஒரு பொருளை நிறுத்துவதாக இருந்தாலும் கீழ்ப்பகுதி வெயிட்டா இருக்கணும், அப்பதான் ஒரு பொருளை நிக்கும். ஆனா மனிதனை பாருங்க,
காலின் எடை குறைவு, நெஞ்சின் எடை அதிகம், கழுத்தின் எடை அதிகம். அல்லாஹ் நம்முடைய காதுகளுக்குள்ளாக பல வேலைகளை செய்து நிறுத்த ரப்புல் ஆலமீன் கால்களை கொண்டு நடக்க வைத்த ரப்புல் ஆலமீனுக்கு உங்கள் முகத்தை வைத்து நடக்க வைக்க தெரியாதா? மேலும் நபிகளார் சொன்னார்கள், நாளை மறுமை நாளில் எப்படி வருவார்கள் தெரியுமா? நாளை மறுமை நாளிலே நீங்கள் ஒவ்வொருவரும் கத்னா செய்யாதவர்களாக, செருப்பு அணியாதவர்களாக, எப்படி பிறந்த போது பிறந்த மேனியாக இருந்தீர்களோ அதுபோல பிறந்த மேனியாக வருவார்கள். அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் கேட்டார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, நாளை மறுமை நாளிலே ஆண்களும் பெண்களும் கலந்திருப்பார்களே, நிர்வாணமாக வருவார்கள் என்று சொல்லுகிறீர்களே, ஒருவரை ஒருவர் பார்த்து கொள்ள மாட்டார்களா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஆயிஷாவே, ஒவ்வொரு மனிதனுடைய உள்ளத்திலே பீடித்திருக்குமே வேதனை, அதெல்லாம் அந்த சிந்தனை தரும். சிந்திச்சு பாருங்க, என்னுடைய உள்ளத்திலே எவ்வளவு பயம் இருந்தால், அச்சம் இருந்தால், நான் என்னுடைய நிர்வாணத்தை பற்றியோ பிறருடைய நிர்வாணத்தை பற்றியோ என்னுடைய உள்ளத்திலே கடுகளவு சிந்தனை இல்லை என்று சொன்னால் அந்த நாள் எப்படிப்பட்ட நாளாக அந்த நாள் இருக்கும்? மனிதர்களை அச்சத்திலே அப்படியே உறைய வைத்து விடாதா? அந்த நாள் சாதாரண நாள் அல்ல. அந்த நாளை பற்றி எச்சரிக்கை செய்வதற்காகத்தான் இந்த உலகத்திலே அனுப்பப்பட்ட எல்லா தூதர்களும் அந்த சமுதாய மக்களுக்கு சொன்ன செய்தி, அல்லாஹ் அந்த நாளை ஏற்படுத்த இருக்கிறான், அந்த நாளிலிருந்து உங்களை நீங்கள் காத்துக் கொள்ளுங்கள். எல்லா நபிமார்களும் சொன்னார்கள். மேலும் அல்லாஹ் சொல்லுகிறான், அந்த நாளினுடைய வேதனையிலிருந்து தப்பித்துக் கொள்வதற்காக என்ன நடக்கும் தெரியுமா? அல்லாஹ் சொல்லுகிறான் திருமறை குர்ஆனிலே, யௌம யஃபிர்ருல் மர்உ மின் அஹி வ உம்மிஹி வ அபி வ ஸாஹிபத்திஹி வ பனி லிக்குல்லி இம்ரியின் யௌமயிதின் ஸஅனி யுனி. அந்த நாளிலே ஒரு மனிதன் தன் தாயை பார்த்து ஓடுவான், தன் பிள்ளையை பார்த்து ஓடுவான். உலகத்துல ஓட மனசு வருமா? நம்ம தாயோ தந்தையோ வீதியிலே நடக்கிற பொழுது நம்முடைய தந்தை அடிபட்டு இரத்த வெள்ளத்திலே கிடக்கிறார். எந்த தாயாவது, எந்த தந்தையாவது, எந்த மகனாவது தன் தாயை பார்த்து, தந்தையை பார்த்து, அல்லது எந்த தந்தையாவது தன் பிள்ளை அடிபட்டு கிடக்கிற நேரத்தில் எந்த தந்தையாவது பிள்ளையை பார்த்து ஓடுவாரா? என் பிள்ளை என்று தூக்கி அணைக்க மாட்டாரா? அவருக்கு ஆறுதல் சொல்ல மாட்டாரா? மறுமையில் என்ன நடக்கும்? கவலைப்படாதப்பா, அல்லாஹ் லேசாக்குவா என்று ஆறுதல் சொல்ல வேண்டிய இடத்திலே இருக்கிற ஒரு தாயும் ஒரு தந்தையும் மகனை பார்த்து ஓடுவார்கள். கணவன் மனைவியை பார்த்து ஓடுவார், மனைவி கணவனை பார்த்து ஓடுவார். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, மறுமை நாளிலே உறவுகளை ஒருவரை ஒருவர் சந்திப்பார்கள். அந்த சந்திப்பு எப்படி இருக்கும் என்பதை பற்றி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலே சொல்லும் பொழுது, யௌம யஃபிர்ருல் மர்உ மின் அஹி வ உம்மிஹி வ அபி வ ஸாஹிபத்திஹி வ பனி லிக்குல்லி இம்ரியின் மின்ஹும் யௌமயிதின் ஷஅனி யுக்னி. அந்நாளில் ஒரு மனிதன் தன் தாயை பார்த்து ஓடுவான், தன் சகோதரனை பார்த்து ஓடுவான், தன் பிள்ளைகளை பார்த்து ஓடுவான் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலே நமக்கு சொல்லி காட்டுகிறான். அது மட்டுமல்ல, அந்த நாளினுடைய வேதனையிலிருந்து தன்னை காத்து கொள்வதற்காக அல்லாஹ்விடத்திலே அந்த மனிதன் பேரம் பேசுவானாம். அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். அல்லாஹ் அந்த மனிதன் சொல்வான், யா அல்லாஹ், நான் இந்த உலகத்திலே வாழும் பொழுது எனக்கு ஒரு மகன் இருந்தான், எனக்கு ஒரு மகள் இருந்தால், அவரை உலகத்திலே எவ்வளவோ படிக்க வைத்தேன் இறைவா, அவரை தூக்கி நரகத்திலே போட்டு விடைவா. ஒருவரை விட்டு ஒருவர் ஓட்டம் பிடிப்பார்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான். அன்புள்ள சகோதரிகளே, சிந்திச்சு பாருங்க. உலகத்திலே ஒரு கணவனை விட்டு மனைவி ஓடுவதாக இருந்தால், ஒரு மனைவி விட்டு கணவன் ஓடுவதாக இருந்தால்,
அது எப்படிப்பட்ட ஒரு சூழலாக இருக்கும் என்பதை சிந்திக்க வேண்டும். அதே போல நாளை மறுமையிலே ஒரு அடியான் தன்னை நரகத்திலிருந்து காத்து கொள்வதற்காக அல்லாஹ்விடத்திலே பேரம் பேசுவான். என் மனைவியை போட்டுவிடு இறைவா, என் கணவனை போட்டுவிடு இறைவா, என் பிள்ளைகளை நரகத்திலே போட்டுவிட இறைவா, என்னை மட்டும் காத்துவிட இறைவா என்று அல்லாஹ்விடத்திலே அவன் மன்றாடுவான் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலே நமக்கு சொல்லி காட்டுகிறான். அன்புள்ள சகோதரிகளே, சிந்தித்து பாருங்கள். இந்த உலகத்தில் இருக்கிற அனைத்து மக்களும் நரகத்துக்கு போனாலும் பரவாயில்லை, நான் ஒருவன் சுவனவாதியாக மாற வேண்டும் என்று சொன்னால் அந்த வேதனை எப்படி இருக்கும்? என்னை மட்டுமே நான் காத்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அந்த வேதனைந்து தப்பிப்பதற்காக ஒட்டுமொத்த உலகத்தையும் போட்டு விட இறைவா என்று அல்லாஹ்விடத்திலே நீங்கள் கேட்பீர்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலே நமக்கு சொல்லி காட்டுகிறான். அன்புள்ள சகோதரர்களே, அது மட்டுமல்ல, அல்லாஹ் விசாரணையை தொடங்குவான். விசாரணை என்று சொன்னால் சாதாரண விசாரணையாக அந்த விசாரணை இருக்காது. அந்த விசாரணை எப்படி இருக்கும் என்று கேட்டால், அல்லாஹ் நம்முடைய ஒவ்வொருவருடைய கழுத்திலும் ஒரு ஏட்டை அல்லாஹ் மாட்டி இருக்கிறான். அந்த ஏட்டி அந்த மாட்டை எடுத்து அல்லாஹ் நம்முடைய ஒவ்வொருவருடைய கரங்களிலே அல்லாஹ் கொடுப்பான். கொடுத்து கேட்பானாம், இக்ர கிதாபக், உன்னுடைய புத்தகத்தை நீ படித்து பார், உனக்கு என்ன தர வேண்டும் என்பதை நீயே முடிவு செய்து கொள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம் ஒவ்வொருவருக்கும் நாம் இந்த உலகத்திலே செய்த எல்லா காரியங்களும் அந்த ஏட்டிலே எழுதி அந்த ஏட்டை அல்லாஹ் நம்முடைய கரங்களிலே கொடுத்தால் அந்த நிலையை சிந்திச்சு பாருங்க, எப்படிப்பட்ட சூழலாக இருக்கும். அது மட்டுமல்ல, அந்த விசாரணை எப்படி இருக்கும் என்று கேட்டால், அல்லாஹ் நம்முடைய வாய்க்கு சீல் வைத்து விடுவான். அல்லாஹ் நம்முடைய கண்ணை பார்த்து கேட்பான், நம்முடைய கைகளை பார்த்து கேட்பான், நம்முடைய கால்களை பார்த்து கேட்பான். சொல் என்று அல்லாஹ் சொல்லுவான். கண்கள் அல்லாஹ்விடத்துல பேசும், யா அல்லாஹ், இந்த கண்ணை கொண்டுதான் தவறான காட்சிகளை பார்த்தான், இந்த கைகளை கொண்டுதான் தவறான வேலைகளை செய்தான், இந்த கால்களை கொண்டுதான் தவறான முறையிலே நடந்தான் என்று உங்கள் கண்களும் உங்கள் கைகளும் உங்கள் கால்களும், ஏன் உங்கள் தோள்கள் கூட உங்களுக்கு எதிராக சாட்சி சொல்லும் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். சிந்திச்சு பாருங்க, இந்த உலகத்திலே வாழும் பொழுது நம்ம கண்ணுக்கு தெரியாம, கைக்கு தெரியாம, காலுக்கு தெரியாம எந்த தவறை நாம் உலகத்திலே மறைத்து செய்திருக்கிறோம். மேலும் அல்லாஹ் அந்த விசாரணையை பற்றி சொல்லும் போது அல்லாஹ் சொல்லுகிறான், நாளை மறுமை நாளில் எல்லா மனிதர்கள் முன்னிலையிலும் ஒவ்வொரு மனிதனுக்கும் அவனுடைய பட்டோலை கொடுக்கப்படும். முதலாவதாக அழைப்பான் அல்லாஹ், அம்மாமன் ஊத்திய கிதாபகு பி யமீனி ஃபயகூலுஹா இக்ரஉ கிதாபியா இன்னி லனன்து அன்னி முலாக்கின் ஹிசாபியா. சில பேருக்கு அல்லாஹ் வலது கையிலே அந்த ஏட்டை கொடுப்பான். வலது கையிலே வாங்கி அந்த மனிதர் சொல்லுவார், இதோ என்னுடைய ஏட்டை படித்து பாருங்கள், உலகத்திலே வாழும் பொழுது இந்த கணக்கு நாளை நான் சந்திப்பேன் என்று உலகத்திலே தெரியும். ஃபஹுவ ஃபீ ஈஷத்தி ராலியா ஃபீ ஜன்னத்தின் ஆலியா, திருப்தியான வாழ்க்கையை பெறுவார், கனிகள் தாழ்ந்து தொங்குகிற சுவனத்தை பெறுவார். அடுத்து அல்லாஹ் சொல்லுகிறான், அம்மாமன் ஊத்திய கிதாபகு பிஷிமாலி ஃபயகூலு யா லைத்தனி லம் ஊத்த கிதாபியா வலம் அத்ரி மா ஹிசாபியா யா லைத்தகா கானத்தில் காதியா மாஹ்னா அன்னி மாலியா ஹலக அன்னி சுல்தானியா. என்ன புத்தகம் இது, என்னுடைய கரத்திலே கொடுக்கப்படாமல் இருந்திருக்க வேண்டுமே, இந்த கணக்கு நாளை நான் சந்திக்காமல் இருந்திருக்க வேண்டுமே, என்னுடைய பொருளாதாரம், என்னுடைய அதிகாரம், என்னுடைய செல்வங்கள் எல்லாம் இன்றைக்கு ஒன்றும் இல்லாமல் போய்விட்டதே, என்ன புத்தகம் இது. குதூகு ஃபகுல்லு, பிடியுங்கள் அவனை, இழுங்கள் அவனை, சும்மல் ஜஹீம சல்லு சும்ம ஃபீ சில்சிலத்தின் தருவா சபூன திராஅன் ஃபஸ்லுகுல், அவனை 70 முழ சங்கிலியால் பிணைத்து நரகத்தினுடைய மைய பகுதியில் இழுத்து செல்லுங்கள் அவனை. சொல்லிட்டு அல்லாஹ் சொல்லுகிறான், ஏன் நரகத்திலே வீசப்படுகிறான். இன்னஹு கான லா யுமினு பில்லாஹில் அஸீம் வலா யஹுது அலா தஆமில் மிஸ்கீன், அவன் உலகத்திலே வாழும் பொழுது மகத்தான இறைவனை நம்பாமல் இருந்தான், ஏழைக்கு உணவளிக்க தூண்டாதவனாக இருந்தான்.
பண்புள்ள சகோதர சகோதரிகளே, சிந்தித்து பாருங்கள். நாளை மறுமையிலே அல்லாவின் முன்னிலையிலே விசாரணைக்காக நிற்கிற பொழுது நம்முடைய ஏடுகள் இடது கையா வலது கையா என்று சிந்திக்கிற பொழுது, ஒருவேளை அல்லாஹ் நம்முடைய ஏட்டை இடது கையிலே கொடுத்து விட்டால் அந்த நேரத்திலே உலகத்திலே நினைப்பதை போன்று என்னை என் கணவர் காப்பாற்றுவார், என் மகன் காப்பாற்றுவார், எனக்கு நிறைய அதிகாரம் இருக்கிறது, நிறைய பொருளாதாரம் இருக்கிறது, அதை வைத்தெல்லாம் இதிலிருந்து தப்பித்துக் கொள்வேன் என்று உலகத்திலே தப்பிப்பதை போன்று நாளை மறுமையிலே தப்பித்து விட முடியுமா? அவ்வளவுதான், கதை முடிந்தது. அந்த நேரத்தையும் சிந்தித்து பாருங்கள். எப்படியான சூழல்! உலகத்திலே யாருமே இல்லாத நிலையிலே வலது கையிலே கொடுக்கப்பட்டால் கதறிக்கொண்டே 70 முழ சங்கிலியால் பிணைத்து நரகத்துக்கு இழுங்கள் அவனை. பண்புள்ள சகோதர சகோதரிகளே, அப்படிப்பட்ட நாள் மிக நெருக்கத்திலே இருக்கிறது. நாம் நினைப்பதை போன்று அல்ல. ஏதோ 100 வருடம் 200 வருடம் 500 வருடம் என்று கற்பனைகளை கவிழ்த்து இருக்கிறோமே, அதுபோல மறுமை அல்ல. அல்லாஹ் நாடினால் எந்த நாளிலும் எந்த நேரத்திலும் எந்த நொடியிலும் மறுமை நாளை கொண்டு வந்து விடுவான். எனவே உலகத்திலே வாழுகிற பொழுதே அல்லாஹ்விடத்திலே கையேந்துங்கள். நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு தவறு செய்துவிட்டு அல்லாஹ்ட்ட கையேந்தினார்கள். ரப்பனா லலம்னா அன்ஃபுஸனா வ இல்லம் தக்ஃபிர் லனா வ தர்ஹம்னா லகூனன மினல் ஹாசிரீன். என் இறைவா, எனக்கு நானே அநியாயம் செய்து விட்டேன், நீ என்னை மன்னிக்காவிட்டால், நீ எனக்கு அருள் புரியாவிட்டால் நான் நஷ்டவாளியாக மாறிவிடுவேன் அல்லாஹ் என்று எப்படி நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் கையேந்தினார்களோ, நாம் ஒவ்வொருவரும் அல்லாஹ்விடத்திலே கையேந்துவோம். நாளை சக்கராத்துடைய நேரத்திலே கையேந்தினால் அல்லாஹ் அந்த பாவ மன்னிப்பை ஏற்றுக்கொள்ள மாட்டான். உயிரோடு இருக்கிற பொழுதே, வாழுகிற பொழுதே அந்த மறுமையை பயந்து, அந்த மன்னரை பயந்து, அந்த அல்லாஹ்வை பயந்து இருகரம் ஏந்தி அல்லாஹ்விடத்திலே கையேந்தி கண்ணீர் சிந்தி, யா அல்லாஹ், இன்றிலிருந்து நான் தவறிலிருந்து விலகி இருப்பேன், தொழுகையை கடைபிடிப்பேன், நோன்பை கடைபிடிப்பேன், இறையச்சத்தோடு வாழ்க்கையை கடைபிடிப்பேன், என் வாழ்க்கையில் எதெல்லாம் நீ தடுத்திருக்கிறாயோ அந்த தடுத்த காரியத்திலிருந்து நான் விலகி வாழ்வேன் என்று நீங்கள் கையேந்தினால் அல்லாஹ் நீங்கள் ஏந்துகிற அந்த கைக்கு மறுமொழி அளிக்கிறான். என்னுடைய அடியார்களுடைய எல்லா பாவங்களையும் மன்னிக்கிறேன் என்று அல்லாஹ் சொல்லுகிறார். எனவே அப்படிப்பட்ட நாள் வருவதற்கு முன்பாக நாம் அல்லாஹ்விடத்திலே கையேந்தி அவனிடத்திலே மன்றாடி, அந்த மறுமை நாள் மிக பயங்கரமான ஒரு நாள், மனிதர்களுடைய உள்ளங்களை அச்சப்படுத்தக்கூடிய ஒரு நாள், மனிதர்களுடைய உள்ளங்களை திடுக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய நாள். அந்த நாள் வருவதற்கு முன்னால் அந்த நாளுக்காக தயாராவோம். அந்த நாளுக்கான தயாரிப்புகள் நாம் இந்த உலகத்திலே வாழும் பொழுதே அல்லாஹ் நமக்கு எந்த வாழ்க்கை, இஸ்லாம் என்கிற வாழ்க்கையை கொடுத்தானோ அந்த வாழ்க்கையை வாழ்ந்து அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு பெற்று நாளை மறுமையிலே சுவனத்தை பெற்று தரக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களையும் என்னையும் ஆக்கி அருள வேண்டும் என்று கூறி என்னுடைய இந்த உரையை நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.